ஓம் நமோ வெங்கடேஷாய. சனிக்கிழமை அன்னைக்கு எதுக்காக பெருமாள் கோயில்களுக்கு போகணும்? இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. இந்த குட்டி ஸ்டோரியை நான் இன்னைக்கு டிசம்பர் 27 சனிக்கிழமை அன்னைக்கு எங்க இருந்து சொல்றேங்கிறத உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏடகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா திருப்பதி மலையில இருந்து தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த குட்டி ஸ்டோரி எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நவகிரகங்களோட ராஜாவான சூரிய பகவான் இருந்து ஆரம்பிக்குது. சூரிய தேவா நமோ நவ, உங்க கதையை தான் சொல்ல போறேன். அதாவது சூரிய பகவானுக்கு 2 மனைவி. முதல் மனைவி பேரு சஞ்சனா, 2வது மனைவி பேரு சாயாதேவி. இந்த சஞ்சனா அம்மாவுக்கு பிறந்தது 2 குழந்தைகள். ஒருத்தர் யமதர்மராஜன், யாரு நம்ம உயிரெல்லாம் பாசக்கயிறு போட்டு எடுப்பார்ல அந்த யமதர்மராஜன். இன்னொருத்தர் கங்கை நதி மாதிரியே புனிதமான யமுனை நதி, அதாவது உலகத்துல இருக்கவங்க எல்லாத்தோட பாவங்களையும் கழுவுற யமுனா நதி. இன்னொருத்தங்க 2வது மனைவி பேரு சாயாதேவி. சாயாதேவிக்கு பிறந்தவர் தான் சனீஸ்வரர். இந்த சனீஸ்வரர் பிறந்த நாள்ல இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு ஊனமுற்றவர், கருப்பா இருப்பாரு. அவர் மேல ஏகப்பட்ட காம்ப்ளெக்ஸ், அவருக்கு மனசுக்குள்ளார ஒரு காம்ப்ளெக்ஸ் வளர்ந்துகிட்டே வருது. ஒரு பீரியட் போகும்போது சனீஸ்வரருக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகி ஒரு தடவை நாரதர் கிட்ட சொல்றாரு, நாரதா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா யமுனை வேற லெவல்ல இருக்காங்க, யமதர்மராஜன் வேற லெவல்ல இருக்காரு, ஆனா நான் மட்டும் எப்பவுமே ஒரு நெகட்டிவ் மாதிரியே என்ன பாக்குறாங்கன்னு அதுக்கு நாரதர் சொல்றாரு, கவலையே படாத, கண்ணன் கிட்ட போ, கண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வரும், கண்ணனை நீ காப்பாத்து, கண்ணனை காப்பாத்தும் போது உன்னோட எல்லா பிரச்சனைகளும் மாறி நீ ஒரு பாசிட்டிவ் கையா மாறுவேன். என்னப்பா சொல்ற, கண்ணனுக்கு பிரச்சனை, அவர் கடவுளாச்சே, வரும் பிரச்சனை வரும், நேரம் வரும், அப்போ உன்னோட தேவையும் வரும் அப்படின்னு நாரதர் சொல்றாரு. அப்பேற்பட்ட ஒரு நாள் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் வந்துச்சு. நரசிம்ம அவதாரம் எடுத்து விஷ்ணு பகவான் இரணியன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் பயங்கரமா நரசிம்மா பயங்கரமா கொன்னார்ல. எஸ், அப்படி கொல்லும் போது என்ன ஆயிடுச்சு, இரணியனோட தங்கச்சி பேரு குளிகா. இந்த குளிகா என்ன பண்ணிட்டாங்க, எப்படியாவது கண்ணனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப குளிகாக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி பவர் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன நெருப்பு பட்டாலும் குளிகா அழிய மாட்டாங்க. அவங்களுக்கு நெருப்பால அழிவே கிடையாது. இது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் பக்காவா கண்ணனை கொல்ல ட்ரை பண்றாங்க. அவங்க கொல்ல ட்ரை பண்ண நாள் தான் ஹோலி. அதாவது கண்ணன் ஜாலியா ஹோலி பண்டிகை விளையாண்டுட்டு இருக்கும் போது அவர் கொல்ல போறாங்க. அந்த நேரம் பார்த்து நாரதர் சனீஸ்வரர் சொன்னாரு, நீ கேட்ட நேரம் இதுதான், உன்னோட பார்வைகளால நீ குளிகாவை பாரு அப்படிங்கிறாரு. உடனே சனீஸ்வரர் குளிகாவை பார்த்தோன்னே குளிகாவுக்கு தன்னோட சக்திகள் எல்லாம் போய் அப்படியே முடங்கிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து கண்ணன் குளிகாவை எரிச்சு கொலை பண்ணிடுறாரு. சோ கண்ணனோட உயிரை காப்பாத்தினதே சனீஸ்வரர் தான். அன்னைக்கு சனீஸ்வரருக்கு கண்ணன் ஒரு வரம் கொடுக்கிறாரு, நீ என்னோட உயிரையே காப்பாத்தி இந்த அவதாரத்துல என்ன வாழ வச்சதால கலியுகத்துல நான் திருமலையில, திருப்பதியில இருக்கிற திருமலையில வேங்கடவனா நான் அவதாரம் எடுப்பேன். அன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் சனிக்கிழமை அன்னைக்கு என்ன பார்த்தாங்கன்னா அவங்க கேட்கிற எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு அருளை கொடுக்கவும் ஒரு பெருமாள் கோயிலும் சனிக்கிழமை அன்னைக்கு செம்ம ஃபேமஸ் ஆச்சு. சோ சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயில் போறேன், சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயில் போறேன் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சனி பகவானோட பேரும் அப்படியே பாசிட்டிவா மாறுச்சு. சோ இதுதான் எல்லாருமே சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு வர அந்த குட்டி ஸ்டோரி. இதை இன்னைக்கு நம்ம திருமலை திருப்பதியில இருந்து உங்க எல்லாருக்கும் சொல்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு வருஷமும் வருஷத்தோட கடைசி நாள், அதாவது டிசம்பர் 31 அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு பார்த்து இந்த வருஷத்தை எனக்கு சிறப்பா கொடுத்தது நன்றிப்பா அப்படின்னு சொல்லுவேன். பட் இன்னைக்கு இந்த வாட்டி டிசம்பர் 31 எனக்கு படப்பிடிப்பு இருக்கிறதால இன்னைக்கு டிசம்பர் 27 சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும். பிறக்க போற 2026 நம்ம எல்லாருக்குமே செம ஹாப்பி நியூ இயரா இருக்கணும்னு ப்ரே பண்ணிட்டேன். சோ எல்லாருமே வேற லெவல்ல சூப்பரா இருப்போம். விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர். ஓம் நமோ நாராயணாய.